இந்த ஒரே ஒரு ஹேபிட் உங்களுக்கு பல மணி நேரங்களை சேவ் பண்ணி கொடுக்கும். ஆமாங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட்டை எப்படி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் ப்ரீமியர் ப்ரோ பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹே சான்ஸ், வெல்கம் பேக் டு EP09 ஸ்டுடியோஸ் கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ் ப்ரீமியர் ப்ரோ எடிஷன். ஸோ சாம்ஸ், ஒருவேளை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸை நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கிட்டு இருக்கோம். அண்ட் ப்ரீமியர் ப்ரோ மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய டூல்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம நடுவில் நிறைய டாஸ்க் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும், என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு டாஸ்க் கைட் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஐகார்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான லிங்க் இருக்கும். ஒரு மெஸ்ஸியான ஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு ஸ்லோவான எடிட்டிங்க்கு கொண்டு போகும். அதே நேரத்தில் ஒரு க்ளீனான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு ஃபாஸ்டான எடிட்டிங்க்கு எடுத்துகிட்டு போகும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் எப்போயுமே ஃபைலுக்காக தேடிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாக்டாக அது எங்கே இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரியும். மேபி உங்களுக்கு இன்னுமே சந்தேகமாக இருக்கலாம், அந்த அளவுக்கு இது இம்பாக்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர உங்களுக்கே புரியும் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி. ஓகே, இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோக்கு அவுட் சைடில் எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கிறது அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். உங்க ப்ரீமியர் ப்ரோ ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு க்ளீனான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி இதை பண்ணுவேன் ஆர் இது எப்படி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். இப்போது நீங்கள் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது வருஷம் நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல இயரை போட்டுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2024, 25, 26, 27ன்னு சொல்லி நம்ம வரிசையாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அடுத்த கட்டமாக, அதாவது இப்போ 2025 நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா உள்ளே போனோடனே அங்கே நிறைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க, மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுவீங்க, வீடியோ எடிட்டிங் பண்ணுவீங்க, ஆர் டிசைனிங் பண்ணுவீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். லைக் வீடியோ எடிட்டிங் ஆர் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் இல்லைனா கிராஃபிக் டிசைன், அந்த மாதிரியான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா 2026 வரீங்க, அதுக்கப்புறமா மோஷன் கிராஃபிக்ஸ்னு வரீங்க, அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் அந்த மெயினான ப்ராஜெக்டோடைய நேமை போட்டு உங்களுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 2026 அண்ட் உங்களுடைய மந்த் ஜான், ஃபெப்ரவரி அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் வீடியோ எடிட்டிங் அண்ட் அந்த வீடியோ எடிட்டிங்கோட ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸுமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் இது வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை ப்ரோ எனக்கு டக்குன்னு ஒரு கிளிக்லேயே எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷார்ட்டாக வச்சுக்கலாம். இல்லை நான் ரொம்ப டீட்டெயில்டாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டீட்டெயிலாக வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். பட் அந்த ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த CLS ப்ராஜெக்ட்னு இருக்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு என்னால் ஒரு ஃபோல்டர், அதாவது முதல்ல நம்மளுடைய வீடியோஸ், ஏன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணுறோம், ஸோ ஃபூட்டேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இல்லை வீடியோ எதுனாலும் ஓகே தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்த ஃபோல்டராக என்ன க்ரியேட் பண்ணுறேன்னா இமேஜஸ், அண்ட் அடுத்ததாக மியூசிக் அண்ட் SFX அண்ட் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்போர்ட். ஓகேங்களா? அண்ட் இங்கே மேபி இன்னுமே நீங்கள் வந்து ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். லைக் ஃபூட்டேஜஸ் கொடுத்தீங்க, இந்த ஃபூட்டேஜஸ்க்குள்ளே ஸ்டாக் வீடியோவா இல்லை அப்படின்னா ரா வீடியோவா, அதாவது எடிட் பண்ணாமல் நீங்கள் கேமரா ஃபூட்டேஜஸ் பார்த்தீங்களா, கேம் ஃபூட்டேஜ், கேம் 1, 2, 3 அந்த மாதிரி கொடுக்குறது, இல்லைனா ஸ்டாக் வீடியோஸ்னு சொல்லி அதை நம்ம கொடுக்குறது, இல்லைனா கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு வர அனிமேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபோல்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணி வைக்கணும். ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சு எனக்கு என்னென்ன ஃபோல்டர்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நான் எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கனால மேபி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கே புரியும் ஓகே என்னென்ன மாதிரியான வீடியோஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைம் வரும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சு ஓகே இந்த மாதிரியான ப்ராஜெக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூ வீடியோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபோல்டர்ஸ் தேவைப்படும். மல்டிபிள் கேமரா இருக்கும், அதுக்கப்புறமா அவங்களுடைய லோகோ, அதாவது இமேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபூட்டேஜஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபோல்டர்ஸை நான் கிரியேட் பண்ணிக்கணும். அது எது நான் இப்போ ஒரு வெட்டிங் ஹைலைட் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த வெட்டிங் வீடியோவில் என்னென்ன மாதிரியான லைக் விஷயங்கள் வரும், லைக் கேண்டிட் வீடியோ வரும், ட்ரெடிஷ்னல் வீடியோஸ் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நான் இங்கே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற ஃபோல்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக ஓகே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரியான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் நான் இன்னொரு ஷார்ட்கட் சொல்லணும் அப்படின்னா இப்போது
நீங்கள் முடிவு பண்ணிடுங்க என்னென்ன ஃபோல்டர்ஸ் தேவைன்னு. ஸோ அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேவைப்படும்போது ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி உங்களுடைய மெயினான அந்த ஃபோல்டரில் போட்டு நீங்கள் ரீநேம் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே CLS ப்ராஜெக்ட்னு சொல்லி நம்ம இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் ஜஸ்ட் மேபி ரீநேம் பண்ணி டெம்ப்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவைப்படுது, அதனால் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காப்பின்னு வருது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா மேபி இதை 02 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள அதே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரோடையே எனக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். டம்மியான ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட இடங்களை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய டைமை நீங்கள் அதிகமாக சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபோல்டர்ஸை சேவ் பண்ணுற இந்த விஷயத்தில் அவுட் சைட் ப்ரீமியர் ப்ரோவில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நேமிங் கன்வென்ஷன். ஸோ அந்த நேமிங் கன்வென்ஷனையும் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க VID 1234_1234.mp4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஓகே உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அதே இது ஒரு 2 months கழிச்சு திருப்பி அந்த ப்ராஜெக்ட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஃபைல் இது அந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுமே தவிர ஒருவேளை அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட என்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாது. ஸோ நேமிங் கன்வென்ஷனை நீங்கள் ரொம்பவே டீட்டெயிலாக அண்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி ப்ரோ அதை டீட்டெயிலாக வைக்கிறது, நான் ஃபுல்லாக டைப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது இன்டர்வியூ வீடியோ இருக்குன்னா interview_main அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஃபைல்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபோல்டர்ஸ்க்குமே சும்மா ஒரு வீடியோ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இல்லாமல் interview_main. ஸோ மெயினான கிளிப்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் அப்படின்றது. அதே இது இப்போ நீங்கள் ஒரு B-roll வீடியோ வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே B-roll_city அப்படி ஓகே சிட்டியோட B-rolls எல்லாமே அங்கே இருக்குது. அதே இது B-roll_people அப்படின்னா பீப்புளோடைய B-roll எல்லாமே அதில் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருப்பீங்க. பட் இது என்னன்னா இது எல்லாத்தையுமே நம்ம மெனக்கெட்டு பண்ணணுமா அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம அதை தொட மாட்டோம். பட் அது ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கும். அதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன், இது ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பழக்கமாயிடும். ஸோ பழக்கம் வச்சுன்னா உங்களுக்கே தெரியும், உங்களை அறியாமல் நீங்களே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர், அதாவது நேமிங் கன்வர்ஷனை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா கூட சிம்பிளாக டக்குன்னு ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CLS அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் CLS அண்ட் எபிசோடோடைய நம்பர், ஸோ எபிசோட் அந்த நம்பர் என்ன அப்படின்றது கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எப்போ ஓப்பன் பண்ணால் எனக்கு தெரியும் இது எந்த ஃபைலு எந்த எபிசோடோடைய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய நேமிங் கன்வென்ஷனை நீங்கள் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இங்கே நியூ பின்னு இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் நியூ பின் அப்படின்னா ஃபோல்டர். இப்போ நம்ம எப்படி அந்த இடத்துல ஃபுட்டேஜஸ் லைக் இமேஜஸ் அப்படின்னு ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுமோ அதே தான். இங்கே ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பின் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மேபி ஃபுட்டேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதை புது இது ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜஸ் அண்ட் மியூசிக் அண்ட் இல்லாமல் SFX அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபோல்டர்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் இப்போ இந்த ஃபுட்டேஜஸை நீங்கள் டபுள் டேப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தனி ஒரு பேனலாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு வெட்டிங் வீடியோ பண்ணுறீங்க, எக்கச்சக்கமான ஃபுட்டேஜஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைக் மெயின் வீடியோ லைக் கேண்டிட் வீடியோ கேமரா 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோல்டர் பேனலை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒர்க்ஸ்பேஸ் வீடியோவில் பார்த்தோம், அதை நீங்கள் தாராளமாக அன்டாக் பண்ணிவிட்டு அதை எங்கே வேணாலுமே மேபி இன்னொரு மானிட்டர்லையோ இல்லை ஒரு ஓரமாக வச்சுட்டு கூட நீங்கள் மொத்த வீடியோஸையுமே நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி தான் ஃபுட்டேஜஸ் மட்டும் இல்லை, இமேஜஸ், மியூசிக், SFX எல்லாத்தையுமே தனித்தனி பேனல்ஸாக உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த பின்னில் இருக்கிற ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் மேபி இந்த லைக் வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, வியூஸ் ஓப்பன் பண்ணி லைக் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சைடில் கூட ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரேடியாக நீங்கள் லைக் ஒரே பேனலே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே டபுள் டேப் பண்ணிங்கன்னா தனி பேனலாக வந்துடும். பட் நான் சொல்கிறேன், ஒரே பேனல் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், லிஸ்ட் வியூவில் வச்சுக்கலாம். இல்லை தனி பேனல்ஸாக வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வெளியில் இருக்கிற ஃபோல்டர்ஸை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோல்டர் எல்லாமே உங்களுக்கு அப்படியே வேணும், இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னா ஜஸ்ட்
ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஃபோல்டரே உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதே மாதிரியான ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இங்கே ஆல்ரெடி ஃபுட்டேஜ் இருக்கிறனால ஃபுட்டேஜ் 1 இமேஜ் 2 அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்கு. மிச்சப்படி உள்ளே நீங்கள் அப்படியே ஃபோல்டர்ஸை தூக்கி போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஜஸ்ட் நம்ம இதை அன்டூ பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம லைக் வெளியில் அவுட் சைட் ப்ரீமியரில் வந்துட்டு நம்ம எப்படி ஃபோல்டர் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது டைமை சேவ் பண்ணுறதுக்காக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். சேம் அதே மாதிரி நீங்கள் இங்கே ப்ராஜெக்டை கூட, அதாவது ப்ரீமியம் ப்ரோ கூட இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை ஜஸ்ட் நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா CLS ப்ராஜெக்ட் 2 அப்படின்றது நமக்கு இப்போ ஒரு ஃபைலாக இருக்குது. இது நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காப்பின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு டெம்ப்ளேட் ஆட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய டெம்ப்ளேட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது டெம்ப்ளேட்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும். ஒரு தடவை இது கிளிக் பண்ணி நீங்கள் ரீநேம் பண்ணிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோ டிப்னா இதை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஃபோல்டர்ஸ் அண்ட் இன்டர்னல் பின்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு சிங்க் ஆகிடுச்சு, மேட்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த விதத்துலையுமே கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஸோ இது எந்த இடத்துலையுமே உங்களுடைய எடிட்டிங்கை ஸ்லோ பண்ணாது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஹேபிட்டாக வச்சு நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஓகேங்களா? ஸோ ஓகே, சின்ன ப்ராஜெக்ட் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் வேணாம். இப்போத்துலேருந்தே ஒரு சின்ன இப்போ நம்ம லைக் டாஸ்க் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அதுக்குமே ஒரு ப்ராஜெக்டை ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போட்டு அதுக்கு இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அதை தனியாக ஒரு வீடியோவாக வைக்கிறது, இல்லைனா ஃபூட்டேஜ் அப்படின்றத தனியாக வச்சு ஸோ அதை தனித்தனியாக நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இந்த ஹேபிட்டை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க முடியும். காமனாக பிகினர்ஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டவுன்லோட் ஃபோல்டர்லேருந்து அப்படியே எடிட் பண்ணுறது. டவுன்லோட் ஃபோல்டர்லேருந்து எடிட் பண்ணுறீங்க, திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வேற ஒரு இடத்துல மூவ் பண்ணுறதோ இல்லைனா டவுன்லோட் ஃபோல்டரை தெரியாமல் ஆக்சிடென்ட்டாக நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சது கதை. ஃபைல்ஸ் என்ன ஃபைல்ஸ் மிஸ் ஆச்சு, எங்கே மிஸ் ஆச்சு, எப்படி அது காணாமல் போச்சுன்றது எந்த ஒரு தடையும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் எப்போவுமே ப்ராப்பராக இந்த மாதிரி ஃபோல்டரில் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுடைய குரோம்லேயோ இல்லைனா உங்களுடைய ப்ரௌசரில் அந்த டவுன்லோட் டெஸ்டினேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த இடத்துக்கு அது வந்து சேவ் ஆகணுமோ அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு கூட நீங்கள் ஈஸியாக அந்த டைமை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதாவது இன்டர்னலாகவும் ப்ராஜெக்ட் பின்ஸுக்குள்ளேயுமே எல்லாத்தையும் ஒரே ஃபைலில் ஃபோல்டரில் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரியான லேக்னஸை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஹேபிட்டை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ சாம்ஸ் இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் டாஸ்க் தாங்க பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸை செட்டப் பண்ணணும், முதல் டாஸ்க் அதுதான். ஸோ ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்கள் பேனல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கள், ரீசைஸ் லேஅவுட் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமில் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேக் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன நேமோ அது வந்து நீங்கள் நேமில் போட்டு ஒர்க் ஸ்பேஸை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். அதாவது 2 வீடியோ, ஒரு ஆடியோ கிளிப் எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி ஒரு செப்பரேட்டான பின்னை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி 2 வீடியோ ஒரு ஆடியோ ஃபைலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பின் வீடியோ அண்ட் ஆடியோ அந்த மாதிரி 2 பின்னை கிரியேட் பண்ணி அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக, அதாவது அவுட் சைட் ப்ரீமியரும் நீங்கள் ப்ராப்பராக வந்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஒரு டைம் லைனை கிரியேட் பண்ணி டைம் லைனுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிடுங்க. இது எல்லாமே நமக்கு முந்தின வாரங்களில் பார்த்தோம். ஸோ அங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ப்ராப்பராக நம்ம பார்த்த டூல்ஸ் எல்லாத்தையுமே, செலெக்ஷன் டூல், ரேசர் டூல், ஸோ இந்த மாதிரியான ரிப்பிள் டூல் அண்ட் ஸ்லிப் டூல், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணுறத ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இது அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்னென்ன அப்லோட் பண்ணணும், எப்படி இது வந்து செய்யணும், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி டாஸ்க் கைட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். அண்ட் இந்த டாஸ்க்கை சப்மிட் பண்ணும்போது நீங்கள் என்ன டைட்டில் ஃபார்மேட், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுமே உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாம்ஸ் கண்டிப்பாக இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரீமியர் ப்ரோவை பார்த்து இருக்கிற அந்த பயத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி இன்னுமே அந்த ப்ரீமியர் ப்ரோ கிட்ட நீங்கள் நெருங்க முடியும். ரொம்பவே ஈஸியாகவே இந்த ப்ரீமியர் ப்ரோவை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ சாம்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், டாஸ்க்கை மறக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த CLS-ஐ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த CLS-ஐ பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அவங்களுடைய கரியரை சேஞ்ச் பண்ணவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மூலமாக உங்களுக்கு டக்குன்னு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.